நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். போற போக்குல புரட்டி போட்டது என்ற பட்டியலில் நாம் இன்று 2வது பதிவை பார்க்க வந்திருக்கிறோம். அப்படின்னு இங்கே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு பார்க்கிங்களா? இன்றைக்கு நாம் நாளிதழ் படிக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை பற்றிய, ஒரு கவிதை புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு, ஒரு கவிதையை பாராட்டி எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தினமணி கதிர் பேப்பரில் வரும். அதில் இந்த பகுதி இன்றைக்கு வந்திருந்த கவிதை மிக அருமையாக அப்படியே மனசை புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அது என்னமோ செய்யுது அந்த வரிகள். எந்த உறவை பற்றி வேணாலும் வச்சுக்கலாம், எந்த நட்பை பற்றி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வரிகள். ஆனால் ஒரு 7 வரிகள் தான் அப்படி சின்ன சின்ன வரிகளாக அப்படி நறுக்கு தெரித்தார் போல் அப்படியே அமைஞ்சிருக்குது. அதை படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. இரவையும் பகலையும் போலவேனும் இருப்போம், எப்போதும் சந்தித்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்தியாய் வைகரையாய் சில நிமிடங்கள் சந்தித்து விடை பெறலாம். இந்த கவிதையை எழுதியது மீ யூசுப் ஜாகிர்னு சொல்கிறாங்க. அவர் எழுதிய நீ உதிர்த்த சிறகின் பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இந்த சிறு கவிதை இடம்பெற்று இருக்கிறது. அந்த வரிகளை பாராட்டி அந்த தினமணி கதிர் நாளிதழில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கவிதை வரிகளை படிக்கும் பொழுது அப்படியே மனசை பிசையுது இந்த வரிகள். அவங்களுக்கும் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வரிகள் யாரேனும் ஒருவரின் பற்றிய அவர்களும் கொண்டிருந்த நட்பையோ உறவையோ அந்த பிரிவையோ அதை தொடர்பு படுத்தி நிச்சயமாக நம்மை தாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த வரிகளை வாசிக்கும் பொழுது? சொல்லுங்களேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.